நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 21ஆம் தேதி உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். அக்டோபர் 24ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில் உருவாக இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முன்கூட்டியாகவே, அதாவது 21ஆம் தேதியே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக தற்பொழுது இரண்டாவதாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது முன்கூட்டியே உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது 21ஆம் தேதி வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் தமிழகத்திற்கு அதிகப்படியான மழை வாய்ப்புகளை கொடுக்க வாய்ப்பிருப்பதன் காரணமாக இந்த வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 24ஆம் தேதி உருவாக இருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 21ஆம் தேதியே முன்கூட்டியாகவே உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.